இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு ஈரான்ல ஆட்சியை மாத்தணும் அப்படின்னு சவுதி அரேபியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு செம்மையா அழுத்தம் கொடுத்துட்டு வருது. இது ஒரு வரலாற்று வாய்ப்பு, இதை விட்டுறாதீங்க. அமெரிக்க தரைப்படை வீரர்களை நேரடியா ஈரான்ல இறக்குங்க அப்படின்னு சவுதி சொல்லிட்டு வர்றதா நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டு இருக்கு. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் கடந்த ஒரு வாரமாவே ட்ரம்ப் கூட போன்ல பேசிட்டு இருக்காராமா. ஈரான் கொடுக்கிற தலைவலியை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும், அங்க ஆட்சியை மாத்தினாதான் வளைகுடா நாடுகளுக்கு நிம்மதி கிடைக்குங்கிறது அவருடைய வாதமா இருக்கு. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஈரானுடைய உச்ச தலைவர் கமேனி உட்பட முக்கியமானவங்க எல்லாரையும் நாங்க கொண்டுட்டோம், அங்க ஒரு வகையில ஆட்சி மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு அமெரிக்கா மீடியா கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா சவுதி அப்படியே நீங்க விடக்கூடாது, ஈரானுடைய பெட்ரோல் கிணறுகள் எல்லாத்தையும் கைப்பற்றணும், ஆட்சியை முழுசா கலைக்கணும் அப்படின்னு விடாப்பிடியா கேட்கிறாராமா. இந்த போரால உலகமே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. பல நாடுகள்ல பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்ப மோசமாயிருச்சு. பிலிப்பைன்ஸ்ல எரிசக்தி நெருக்கடியால நாட்டில் அவசர நிலையை அறிவிச்சிருக்காங்க. நியூசிலாந்துல பெட்ரோல் விலை ஏற்றத்தை சமாளிக்க மக்களுக்கு நேரடியா காசு கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்லோவேனியாவில் எண்ணெய் கிடைக்காததால ரேஷன் முறையில் பெட்ரோல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் அங்க ஒரு கேலன் பெட்ரோல் $4 தாண்டிடுச்சு. இன்னும் போரை தீவிரப்படுத்தினா விலை ஏறிக்கிட்டே போகும், ஸோ மக்கள் கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு ட்ரம்ப் கொஞ்சம் பயப்படுறாரு. நிலைமை இப்படி இருக்க ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக பொருளாதாரம் ரொம்பவே அடி வாங்கிட்டு போகுது, அதனால ஈரான் கிட்ட பேசி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கொஞ்சம் சீக்கிரம் திறக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமா சொல்ல போனா உலகத்தோட வரைபடமே மாறப்போற ஒரு கட்டத்துல தான் நாம இப்ப நிக்கிறோம். அமெரிக்கா நேரடியா ஈரான்ல இறங்குமா இல்ல பெட்ரோல் விலையை நினைச்சு பயந்து பின் வாங்குமா அப்படிங்கிறது ட்ரம்ப் எடுக்க போற முடிவு பொறுத்து தான் இருக்கு. யார் ஜெயிச்சா என்ன, உலகத்துல எப்போ அமைதி திரும்பும் அப்படின்றது தான் இப்போ சாமானிய மக்களுடைய பெரிய கவலையா இருக்கு.